காலத்தில் பசுமையான மலைகளாலும் உயர்ந்த மரங்களாலும் சூழப்பட்ட அமைதியான ஒரு பள்ளத்தாக்கில் சில ஆடுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஆடுகள் காற்றில் ஆடின புல்களை மீது தெளிந்த நீர்நதியில் நீர் குடித்து ஆட்டுக்காரர் முத்துவோட பாதுகாப்பில் இருந்தாங்க. அந்த ஆட்டு கூட்டத்தில் ரொம்ப சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. மற்ற ஆடுகளின் பார்வையில் அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப குட்டியாக தெரிஞ்சது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியோட கூர்மையான பார்வையும் புத்திசாலித்தனமான செயல்களும் எல்லாரையுமே வியக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி பேர் மீனு. மீனு பாலை போல வெள்ளையாக இருந்தான். அந்த ஆட்டுக்குட்டியோட நெற்றியில் ஒரு சிறிய பழுப்பு புள்ளி இருந்துச்சு. மற்ற ஆடுகள் எல்லாமே போக பயப்படுற இடங்களுக்கு மீனு தனியாகவே போயிட்டு வருவா. மீனு, உன்னால் அந்த மலையை கடக்க முடியுமா அப்படின்னு ஒரு வலிமை மிக்க ஆடு கேட்டுச்சு. அங்கே நீ போனா காடே உன்னை விழுங்கிடும் அப்படின்னு லாலி ஆடு கிண்டல் பண்ணி சிரிச்சுது. ஆனால் மீனு ஆட்டுக்குட்டி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து நடந்து போயிடும். மீனு ஆட்டுக்குட்டிக்கு தெரியும், வலிமையும் உயரமும் இல்லை, புத்தியும் தைரியமும் தான் உண்மையான சக்தின்னு. ஆட்டுக்கூட்டம் எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு சாயங்காலம் ரொம்ப நேரமாகிடுச்சு. அதனால ஆட்டுக்காரர் முத்து ஆடுகள்கிட்ட சொன்னார், இந்த காட்டுப்பாதையில் போனால் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். ஆடுகள் எல்லாமே கூட்டமாக காட்டுக்குள்ளே போனாங்க. காடு ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் இடையில ஒரு திடீர் சத்தம் கேட்டுச்சு. அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய மரம் கீழே விழுந்து வழியை மறைச்சிடுச்சு. அதுக்கு மேலே அவங்க போக முடியாமல் அங்கேயே நின்றுட்டாங்க. ஆடுகள் எல்லாமே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பின்னாடியும் ஒரு பெரிய மரம் விழுந்து இருந்துச்சு. அந்த ஆடுகளும் முத்துவும் அந்த காட்டிலேயே சிக்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பயங்கரமான குரல் கேட்குது. அந்த இருட்டான காட்டுல சில ஜொலிக்கும் கண்கள் மட்டும்தான் தெரியுது. அது நரி கூட்டம். ஒரு நரி கூட்டம் அந்த ஆட்டு கூட்டத்தை சுற்றி வளைச்சு நின்றுடுச்சு. பசியும் பயமும் அந்த கண்கள்ல நல்லா தெரிஞ்சுது. ஆடுகள் எல்லாமே பயத்துல ஒரே குழப்பமா நடுங்கிட்டு இருந்தாங்க. முத்து கைத்தடிய மேலே தூக்கி, போங்க, இங்கிருந்து எல்லாரும் போங்க அப்படின்னு கத்துனாரு. ஆனா அந்த நரி கூட்டம் பின்வாங்கவே இல்லை. அந்த ஆடு கூட்டத்தில் இருந்து மீன் ஆட்டுக்குட்டி முன்னாடி வந்துச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்டுச்சு. மீனு, இது உன்னால முடியுமா அப்படின்னு ஒரு ஆடு கேட்டுச்சு. நீ என் நரிகளை பயன்படுத்த போற அப்படின்னு மற்றொரு ஆடும் கேட்டுச்சு. ஆனா மீனு தைரியமா முன்னாடி போய் தலையை ஓரளவு வளைத்து சத்தமா சொன்னுச்சு, வீர நரிகளே, இந்த ஆட்டுக்கூட்டம் வெறும் ஆடுகள் இல்லை, இது மலையரசரால் பாதுகாக்கப்படுது. ஒரு நரி முன்னாடி வந்து குறைச்சது. அது என்ன மலையரசரு, பொய்க்கதையா விட்டுட்டு இருக்க நீ? மீனு அமைதியா சொன்னுச்சு, அவர் ஒரு வல்லமை மிக்கவர். அவரது கொம்புகள் தீயை போல எரியும். அவரது கால் நிமிர்த்தும் மொழி மலைகளையே நடுங்க வைக்கும். ஒரு ஆட்டை கூட நீங்க கவ்வுனா அவர் உங்களை தேடி வருவாரு. மீனு ஆட்டுக்குட்டி சொன்னதை எல்லாத்தையும் கேட்ட நரிகள் குழப்பமா இருந்தாங்க. ஆனா அந்த நரி கூட்டம் இதை நம்பவே இல்லை. இன்னும் சந்தேகத்தோடையே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இடி முழக்கத்தால மலை முழுவதுமே அதிர்ந்துச்சு. மீனு சொன்னது போல அது மலையரசரின் பாத ஒளி போலவே இருந்துச்சு. பயந்து போன நரிகள் கூச்சலிட்டு கொண்டே காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. மீன் ஆட்டுக்குட்டி அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டா. முத்து மீனுக்கிட்ட, நீ சிறியவளாக இருந்தாலும் உன் அறிவும் தைரியமும் இன்னைக்கு எங்களை எல்லாரையுமே காப்பாத்திடுச்சு. அந்த நாளுக்கு பிறகு மீனும் வெறும் சின்ன ஆட்டுக்குட்டி இல்லை, அவ தைரியமான ஆடு. கூட்டத்தில் இருக்க எல்லாருமே மீன் ஆட்டுக்குட்டியை மதிக்க ஆரம்பித்தாங்க. மீன் ஆட்டுக்குட்டியை கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே மீன் ஆட்டுக்குட்டியோட அறிவுரையை கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தைரியம் என்பது உடல் அளவால் வருவது இல்லை, உள்ளத்தில் இருந்து வரும் நம்பிக்கையும் சமயத்தில் எடுக்கப்படும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் தான் உண்மையான தைரியம். Please like, share